வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம். பக்ரீத் திருநாளையொட்டி வைகோ வாழ்த்து. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி. எலான் மஸ்க் கருத்துக்கு ராகுல் ஆதரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுகவை அடுத்து தேமுதிகவும் புறக்கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை, வானிலை ஆய்வு மையம் தகவல். மாணவர் விரோத சமூக நீதிக்கு எதிரான ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மையில் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் அடிப்படையில் முறைகேடு நடந்தது தொடர்பாக குஜராத் மாநிலத்தில் நீட் தேர்வு OMR தாள்களை கண்காணிப்பாளர்கள் சேதப்படுத்தியதாக கூறி கோத்ராவில் உள்ள ஒரு நீட் தேர்வு மையத்தின் தலைவர் உட்பட 5 பேரை குஜராத் போலீசார் கைது செய்துள்ளனர் என்று பிரபல ஆங்கில நாளிதழ் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு முறைக்கு மாற்று அவசர தேவையை இந்த செய்தி சுட்டிக்காட்டி உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும், ஆனால் அதற்கு மாறாக நீட் தேர்வு அந்த வாய்ப்பை தடுத்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வினால் மாணவி அனிதா உள்ளிட்ட எண்ணற்ற மாணவர்கள் பரிதாபமாக தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு மோசடி என்பதை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். எனவே இந்த மாணவர் விரோத சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை பாதுகாப்பதை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நபிகள் நாயகத்தின் அறிவுரைகளை பின்பற்றி வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த பக்ரீத் பெருநாளை இனிதே கொண்டாடி மகிழ எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் இன்னல் தீர வழங்கி மகிழ்வதை ஈத்துவக்கும் இன்பம் என்பார் ஐயன் திருவள்ளுவர். அந்த இன்பத்தை எய்திட இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழிகாட்டுவதே இந்த பக்ரீத் பெருநாள் என தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகளாகவே அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், நபிகள் நாயகத்தின் அத்தகைய அறிவுரைகளை பின்பற்றி வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த பக்ரீத் பெருநாளை இனிதே கொண்டாடி மகிழ எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். ஏற்றுக்கொண்ட இலட்சியத்திற்காக தங்களையே தியாகம் செய்து கொள்ள ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ளும் பண்டிகையாக பக்ரீத் திருநாள் உலகமெங்கும் உவப்புடன் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். அரபி மாதங்களில் கடைசி மாதமான துல்ஹஜ் 10ஆம் நாளில் தங்களின் புனித கடமையை நிறைவேற்றிவிட்டு இறை தூதர் இப்ராஹிம் அவர்களுக்கு 3 முறை கனவில் கண்டதையே இறைவனின் கட்டளை என்று கருதி தன் ஒரே பிள்ளை என்றும் பாராமல் தனது மகனையும் இறைவனுக்காக அறுத்து பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றுகின்ற வகையில் உலக முஸ்லிம்கள் தங்களது குர்பானியை நிறைவேற்றிவிட்டு தியாகத்தை போற்றிடும் தியாக பெருநாள் பக்ரீத் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மகோனத்தம் இன்று அரங்கேறுவதாகவும் ஈகை உணர்வால் வையகத்தை ஐயமின்றி வாகை சூடலாம் என்று அறிவிப்பதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். வாழையடி வாழை என உறவு முறையுடன் வாழும் மரபை பேணி மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம் எனவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய பெருமக்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதயமார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் அவை ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு கருப்பு பெட்டி.
மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை ஆராய யாரையும் அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் நிறுவனங்கள் பொறுப்பு கூறல் இல்லாத போது ஜனநாயகம் ஒரு ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியும், அவற்றை அகற்ற வேண்டும் என எக்ஸ் நிறுவன உரிமையாளர் இலான் மஸ்க் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாததால் தொண்டர்களின் உழைப்பு, நேரம், பணம் உள்ளிட்டவற்றை வீணாக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முன்னதாக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தெரிவித்திருந்தது. தற்போது அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் தெரிவித்திருக்கிறது. எனவே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் 3 கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 20, 21ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் முதல் முறையாக ஜூன் 18ஆம் தேதி வாரணாசி செல்லும் பிரதமர் மோடி அங்கு PM கிஷான் திட்டத்தின் 18வது தவணையை வெளியிடுகிறார். மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக ஜூன் 18ஆம் தேதி தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி PM கிஷான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 17வது தவணை தொகையை வெளியிடுகிறார். இந்த திட்டத்தின் மூலம் 9,26,00,000 விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணித்ததற்கு காரணம் இதுதான் என ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாதது பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், அதற்காகத்தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜக மற்றும் அதிமுக இரண்டும் பினாமி மூலம் போரிடுவதாகவும், திமுக வேட்பாளரின் அமோக வெற்றியை இந்தியா கூட்டணி உறுதி செய்ய வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். முஸ்லிம்களின் பக்ரீத் பெருநாள் இன்று கொண்டாடப்பட்டுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் தங்களது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயங்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தனது உளமார்ந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தியாக பெருவாழ்வு கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தனது நெஞ்சார்ந்த பக்ரீத் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறை பக்தியை வலியுறுத்தும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதற்கு பின்னணியில் இருக்கும் காரணத்தை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏற்கனவே தொடர்ந்து படுதோல்விகளை சந்தித்து வேதனையில் இருக்கும் நிலையில்தான் இனிமேலும் போட்டியிட்டு அசிங்கப்பட முடியாது என்பதை தனது வழக்கமான குறை கூறும் பாணியிலேயே அறிவித்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த நா. புகழேந்தி உடல்நலக்குறைவால் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து
விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் தொடங்கிய சூழலில் 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக சார்பில் அதன் விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னையூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மற்ற கட்சியினருக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியதோடு தேர்தல் பணிகளுக்காக KN நேரு உள்பட 9 அமைச்சர்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் களம் இறக்கியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் அதன் மாநில துணைத் தலைவர் சி. அன்புமணி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயாவை வேட்பாளராக அறிவித்துள்ளார் சீமான். இந்த சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொண்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில், பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அஇஅதிமுக தான். தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற, பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற இயக்கம் அதிமுக அல்ல என்று கூறிவிட்டு தோல்வி பய வேதனையில் நாங்கள் போட்டியிட போவதில்லை என்றும், அதற்கு காரணம் திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, மக்களவை தேர்தலில் திமுகவின் வெற்றி அராஜக வெற்றி என்றும், திமுக அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் இருப்பதாகவும், வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள், மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள், தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்று வழக்கமான குறைபாட்டு கூவலால் தங்களால் வெற்றி பெற முடியாது என்று ஒப்புக்கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு தொகுதியில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடவே அச்சப்படும் அதிமுக 2026இல் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறுவது சற்று சிரிப்பாகத்தான் உள்ளது. அதிமுகவின் வேடங்களையும் பாஜகவுடன் இணைந்து தமிழ்நாட்டில் நடத்திய பாசிச ஆட்சியையும் மறவாதிருக்கும் மக்கள் தங்களை நேசிக்கின்ற, தங்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கத்தையும் அதன் தலைவரையும் எப்போதும் கைவிட மாட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதற்கான மற்றும் ஒரு எடுத்துக்காட்டுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. காலம் உள்ளவரை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் அசோக் குமார் ஏற்பாட்டில் கால்பந்து விளையாட்டு போட்டி நடைபெற்றது. விளையாட்டு போட்டியை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் அசோக் குமார், கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்களின் ஆணைக்கு இணங்க தற்பொழுது கால்பந்து விளையாட்டு போட்டி நடைபெற்று வருவதாகவும், இந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 15,000 ரூபாயும் உள்பட கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளதாகவும், இன்றைய கால்பந்து போட்டியில் இந்திய அணிக்காக கால்பந்து விளையாட்டில் விளையாடிய நந்தகுமார் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்துள்ளதாக கூறினார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை ஸ்ரீதேவி பூமி தேவி ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு யாக கால பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலசம் நீரை சுமந்து வந்து கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்து சென்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திரு என் அனந்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி வழக்கறிஞர் ஆர் திலீப் குமார் தலைமையில் ராம்நகர் 120வது வட்ட நிர்வாகி பிரசாந்த் ஏற்பாட்டில் இன்று மக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை தமிழக வெற்றி கழகம் தென் சென்னை மாவட்டம் டி நகர் அப்புனு அண்ணன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் தாராபுரம் பகுதியில் மருத்துவ கழிவுகளை சிலர் வீசி செல்வதால் துர்நாற்றம் வீசுவதாகவும்,
நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என்பதால் சுகாதாரத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை தேரடி தெருவில் பதிவு எண் இல்லாத கார் ஒன்றில் மண்டை ஓடுகள் உத்திராட்ச மாலைகளுடன் நீண்ட நேரமாக கார் ஒன்று நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பெயரில் அங்கு வந்த அதிகாரிகள் கார் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதித்து காரை அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்த இம்ரான் தனது குழந்தையை கொலை செய்த வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் வழக்கு இன்று ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அமர்வுக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிபதி இம்ரானுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். வேலூர் மாவட்டம் அல்லேரி மலைப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு காவல்துறையினர் கள்ளச்சாராயம் ஒழிப்பு பணியில் ஈடுபட்ட போது 800 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து கீழே கொட்டி அழித்தனர். ராணிப்பேட்டை வாலாஜாவை சேர்ந்த ரகோத்தமன் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் மது போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் ரகோத்தமன் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இவர்களின் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் ரகோத்தமனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் ஆலங்காயம் ஒன்றியத்துக்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றுச்சுவர் இல்லாததால் சிலர் மது அருந்துவது போன்ற சமூக சீர்கேடு செயலில் ஈடுபட்டு வருவதால் நோயாளிகள் அங்கு வர அச்சப்படுவதாகவும் தினமும் அதனை சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மற்றும் செவிலியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்த அருள் பிரபுதாஸ் பணியில் இருந்த போதே கடந்த சில நாட்களுக்கு முன் காலமானார். திடீரென்று உயிரிழந்த காவலருக்கு சக காவலர்கள் ஒருங்கிணைந்து 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி அவரது குடும்பத்தினருக்கு வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த 2.5 அடி உயரம் கொண்ட கீர்த்தனா என்ற பெண்ணுக்கும் காதர்பேட்டை பகுதியை சேர்ந்த கால்கள் செயலிழந்த சரவணன் என்ற இளைஞருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளான எங்களுக்கு தமிழக முதல்வர் உதவி செய்ய வேண்டும் எனவும் தனது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு RMD குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மற்றும் பெடியர்ஸ் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் பேரணியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சைக்கிள் ஓட்டுபவர்கள், நர்சிங் மாணவர்கள், தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், ரோட்டரியன்கள் மற்றும் சமூக சேவகர்கள் முதியோர் வன்கொடுமை எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இளம் மோட்டார் சைக்கிள் சர்க்கியூட் பந்தய வீரர் ரக்ஷித் எஸ் தேவ் கலந்து கொண்டு நிகழ்வை கொடியசைத்து துவங்கி வைத்தார். டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் முதியோர் வன்கொடுமை எதிராக உறுதிமொழியும் எடுத்தனர். RMD மருத்துவமனை 30 ஆண்டு காலமாக முதியோர் சிகிச்சை மற்றும் முதியோருக்கான அடைக்கலத்தையும் மருத்துவ ரீதியாக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், முதியோரை துன்புறுத்துவோருக்கு எதிராக அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழக வடசென்னை மேற்கு மாவட்ட கொளத்தூர் கிழக்கு பகுதி 66வது வட்டம் சார்பாக கிளை மன்றம் தொடங்கப்பட்டது. மேலும் தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுகோல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் MTCN தனிகா, மாவட்ட மகளிர் அணி தலைவி MR பல்லவி, தொண்டரணி தலைவர் பிரியமுடன் தளபதி பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் தனிகா, தங்களது மாவட்டத்திற்கு உட்பட்ட 66வது வட்டத்தில் மன்ற கலைகள் தொடங்கப்படுவதாகவும் அதேபோல் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியதாகவும் தெரிவித்தார். ஜப்பானில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோய் பரவி வருவதால் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோய் பரவி வருவதாகவும் கடந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் நோயாளிகளின் பாதிப்பும் நோயின் வீரியமும் அதிகரித்து இருப்பதாக தகவல்கள் வெளியானது. இந்த நோய் தொற்று குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் STS எனப்படும் ஸ்ட்ரெப்டோக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்பது உறுதி செய்யப்பட்டது.
இந்த நோய் தொற்றால் இதுவரை 977 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டறியப்பட்ட 48 மணி நேரத்தில் மனிதர்களுக்கு பெரும் பாதிப்பையும் மரணத்தையும் விளைவிக்கக்கூடிய அளவு வீரியம் உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஜப்பான் கேட்டுக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வை ஆதரிப்பதை ஒன்றிய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மதச்சார்பின்மையை காக்கவும் சமய நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கவும் பக்ரீத் பண்டிகை நன்னாளில் அனைவரும் உறுதி கொள்வோம். பக்ரீத் திருநாளையொட்டி வைகோ வாழ்த்து. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி. இலான் மஸ்க் கருத்துக்கு ராகுல் ஆதரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதிமுகவை அடுத்து தேமுதிகவும் புறக்கணிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.